என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. மறுபடியும் முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பே, ஆர்ப்பரிப்பே, ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரி. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே. சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே. கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. நாங்கள் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும். உம்மை ஆராதிப்பே, ஆர்ப்பரிப்பே, ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பே. உம்மை ஆராதிப்பே, ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்தீர் உம்மை இன்றும் என்றும். அப்பா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இன்றும் என்றும். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மை எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இன்றும் என்றும் துதித்திடும். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இன்றும். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா அம்புவியாவையும் படைத்தீரே. அம்பர உந்தன் வாக்காலே அம்புவியாவையும் அம்பர உந்தன் எம்பர எல்லாம் மீந்தீரே, எம்பர எல்லாம் மீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும். கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும். ரெண்டு கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பாடுங்க. இடைவிடா நன்றி இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. ஐயா நன்றி நன்றி, இடைவிடா நன்றி
உமக்குத்தானே இணையில்லாதேவர் இடைவிடா நன்றே உமக்குத்தானே உமக்குத்தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே சொல்லுங்க தேடி வந்தீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி இடைவிடா நன்றி இணையில்லாதேவர் உமக்குத்தானே ஹல்லேலூயா என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே தகுதிக்கு மேலாக தருபவரே பாடுங்க என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் தகுதிக்கு மேலாக யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர் யெகோவாயிரே எனக்கெல்லாம் தேவை எல்லாம் அனுதினமும் அற்புதமாக போஷித்தீரே அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தினீரே போஷித்தீரே அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தினீரே பாடுங்க யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர் யெகோவாயிரே எனக்கெல்லாம் இப்ப நீங்க மட்டும் கீழே இருக்கிற எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க என் எதிர்பார்ப்புக்கு என் தகுதிக்கு மேலாக உங்க சத்தம் இன்னும் நல்லா வரணும் எதிர்பார்ப்புக்கு மேலாக சொல்லி சேர்ந்து பாடுங்க யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையை எல்லாம் சந்திப்பீர் யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி
நாமத்தை அவர் நாமத்தை ஸ்தோத்திரி பரிசுத்த நீரே. நீ செய்த சகல உபகாரங்களையும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்த. பலனற்ற நேரம் பலனாற்றானே நீர் பலனாய் வருவி. நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலோ உம்முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேனே. சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவே. என் ஆத்துமாவே சொல்ல முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்த. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் அப்படி ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. எங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நன்மையை செஞ்சிருக்கிறீங்கப்பா. நாங்க வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே நீங்க செஞ்சிருக்கிறீங்க.
நாங்க விருப்பப்படுறதுக்கு மேலாகவே எங்க வாழ்க்கையில நன்மையை செஞ்சிருக்கிறீங்கப்பா. என்னை தேடி வந்து ஆண்டவரே என்னை நேசித்து என் மேல எவ்வளோ அன்பா இருந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீர் எனக்காக கொடுத்து என்ன மீட்டிங்களப்பா. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வி செஞ்சீங்க. என்னை கண்டு என்னை நீ இவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் தகப்பனே. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மளை நன்மையாய் நடத்துகிறார், நம்முடைய கிருபையாய் தயவாய் நடத்துகிறார். நமக்கு ஒரு குறைவில்லாம நன்மையா நம்மளை நடத்துகிறார். எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வி செஞ்சீங்க. என்னை கண்டு என்னை நீர் இவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. உங்க சத்தம் அப்படி எழும்பட்டும் அப்பா. தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை,
குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி. யாரை பக்கத்தில் உள்ளவங்க பார்க்காதீங்க, உங்க கண்களை மூடி இந்த கால வேளையில் ஆண்டவரே நன்றி அப்பா. நான் சின்ன வயசுல தாயின் வயிற்றில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ நன்மையை செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளோ அற்புதங்களை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. ஒரு குறைவு இல்லாம என்ன நடத்துறீங்களப்பா. என் தகுதிக்கு மேலா தான் என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்கப்பா. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையாள நிரப்புறீங்க. உதவாத எண்ணி நீ உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நன்றி. ஹல்லேலூயா. நம்ம வச்ச 99 பாவத்தை இல்லை, ஒரு சின்ன குணத்தை பார்க்குறாரு. அந்த ஒரு நன்மையை வச்சு எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு நினைக்கிறார். இப்போ சொல்லுவீங்களா உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையாள நிரப்புறீங்க. உதவாத எண்ணி நீ உண்மையாக இருக்கிறீங்க. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, தகுதிக்கு மிஞ்சி உதவாத எண்ணி நன்றி. அப்படி உங்க கையை தட்டி சொல்லுவோம். நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. இப்ப நீங்க அப்படி சொல்லுங்க, குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி.
எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, நன்றி நன்றி. உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த காலை ஆராதனையில அப்பா நன்றி நன்றி, உமக்கே நன்றி. ஓ தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது அப்படி உங்க கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க. இந்த காலை ஆராதனையில ஆவியானவர் உங்க இருதயத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை செய்கிறார். ஒரு அர்ப்பணிப்பு, நீங்க இந்த காலை வேளையில செய்கிற அர்ப்பணிப்பு உங்களை அனாதையாய் விடுவதில்லை. அந்த அர்ப்பணிப்பு உங்களை அலங்கரிக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக இந்த அர்ப்பணிப்பு உங்களை கொண்டு செல்லும். கண்ணை மூடி, ஆண்டவரை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏனோ தானங்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்ப வருகிறேன். என் வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல அது முடிக்கப்பட்டு விட்டிருக்கிறது. அது எல்லாமே பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது, திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில எதுவும் கூட போகிறதில்ல, குறைய போகிறதில்ல. அது உங்க கரத்துல திட்டம் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியும் எனக்கு எப்ப நன்மை செய்யணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இனி என் குறைவை எண்ணி நான் பேச மாட்டேன். ஏசாமி, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த கால வேளையில என் ஆவி ஆத்மா சரீரத்துல அர்ப்பணிக்கிறேன். இந்த பூமியில கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்ல நான் கிறிஸ்துவுக்கு உண்மையா வாழ விரும்புகிறப்பா. என் வாழ்க்கையை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையா ஆண்டவரே அர்ப்பணிக்க விரும்புகிறேன். உலகத்துக்கு பின்பாக ஓடின என் வாழ்க்கைய இனி இயேசுவுடைய ராஜ்யம் கட்ட ஆண்டவரே என் கைய என் கால்களை ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தை கட்டும்படி உங்க ஊழியத்தை செய்யும்படி என்ன அர்ப்பணிக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்துல நான் உமக்கு பயன்படணும் ஆண்டவரே, உமக்கு நான் பயன்படணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஏதாவது ஒரு விதத்துல நான் உமக்கு பயன்படணும் ஆண்டவரே. நீங்க என்ன ரட்சித்த நோக்கம் நிறைவேறணும், என் மேல வைத்த திட்டம் நிறைவேறணும் ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரே. இங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு. நீங்க எத்தனை வயதானாலும் சரி, இந்த தருணத்தை நழுவ விடாதீங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல யார்ட்டையாவது இயேசு நல்லவரனாவது நான் சொல்லிடுவேன். ஏசாமே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற இயேசு, நீங்க வந்தா தான்
என் வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதம் வரும், சாபம் உடையும், பாவம் அழிக்கப்படும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். மண்ணான மனிதனா என்னால் எதுமாகுமா? மண்ணான மனிதனா என்னால் எதுமாகுமா? உம் துதியை நான் சொல்லக்கூடுமா? உம் துதியை நான் சொல்லக்கூடுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் ஆணவத்தோட நின்றாதீங்க. ஏதோ ஒரு பிடிவாதத்தோடு, ஒரு வரட்டு கர்வத்தோடு நின்றாதீங்க. உங்க இருதயம் இது உடைக்கப்படுகிற நேரம். ஆவியானவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நேரம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசுவே என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க வாழ்க்கையே இயேசு மாற்ற முடியும். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை உங்க சூழ்நிலை எல்லாம் மாற்ற முடியும். உங்க அர்ப்பணிப்பு இந்த கால வேளையில மிக அவசியமா இருக்கிறது. என்ன அர்ப்பணிக்கிற, என்ன அர்ப்பணிக்கிற, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு நிமிடம் போதும் இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற. இந்த 8வது மாதம் 2வது வாரம் உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதத்திற்காய் கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை தான் நான் எல்லா வாரமுமே பேசுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையாக எங்கள் ஜனத்தை அந்த வார்த்தையை கொண்டு போஷித்து வருகிறார். நான் போகிற இடங்களிலெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி வருகிறார். இன்றைக்கும் இன்னும் சில நிமிடங்கள், ஒரு 35 நிமிஷம் உங்களோடு கர்த்தர் பேசி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் போன மாத கடைசியில் காத்திருந்தோம். கர்த்தர் எங்களோடு பேசி எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார். உங்களில் அநேகர் அந்த வார்த்தையை ஏற்கனவே 2 இடங்களில் கேட்டிருக்கிறீங்க. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இன்னும் விசேஷித்த விதமாய் பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோமா? ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். திரும்ப ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம், மனப்பாடமா சொல்லுங்க பார்ப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த 8வது மாசத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நித்திய ஜீவனை தருவேன். சில கஷ்டங்கள் தான், நெருக்கங்கள் தான், சபையை நடத்த முடியல. வயல்ல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சோம். ஸ்தோத்திரம். வயல்லையும் தண்ணி வந்துட்டு எங்க ஆராதிக்குன்னு தெரியாம அப்படியே நிற்கிற நிலையில நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்திருக்கிறேன். ஆண்டவரை, எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுங்க. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை அப்படி உயர்த்துவேன், இப்படி ஆசீர்வதிப்பேன், சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு காத்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்காருன்னு. உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். இப்போ யாருக்கு வேணும் நித்திய ஜீவன்? ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் ஊழியத்துக்கு வந்த புதுசு. இப்போ நாங்கள் பேட்டையில் குடியிருந்தோம். ஒரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் பசி, சாப்பாடு வை அப்படின்னேன். அவங்க சாப்பாடு இல்லை அப்படின்னாங்க. சரி டக்குன்னு பொங்கு அப்படின்னு, அரிசி இல்லை. சரி காசை கொண்டா, நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு எப்படி இருக்கும்? சோறு இல்லை, அரிசி இல்லை, காசு இல்லை. சே என்னடா இது, கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தோம், சாப்பாட்டுக்கு வழியிலேயே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்து தண்ணியை கோரி குடிச்சிட்டு அப்படியே ஜெபம்லாம் பண்ணல. இப்படி நிலைமை ஆகிப்போச்சா நம்ம நிலைமை.
எப்படி இருந்தோம் நம்ம? இப்படி ஊழியத்துக்கு வந்தனால இப்படி பட்னி பசியும் ஆகி போச்சேன்னு அப்படியே உட்காந்துருக்கோம். நானும் கதவு தட்டப்படும் கோழிக்கறி வரும்னு எதிர்பார்த்தேன். கதவு தட்டப்படவே இல்லை, கோழிக்கறி வரவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நான் உன்னை அநேகருக்கு போஷாக்கு கொடுக்கிற நபராய் மாற்றி வைப்பேன் என்று. ஆமாம், இது நடந்து எப்படியும் ஒரு 18 வருஷம் இருக்கும். திருநெல்வேலி பேட்டையில் அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கொண்டு அநேகரை போஷிப்பேன் அப்படின்னாரு. அப்போ கொஞ்சம் விசனமாக தான் இருந்தது. இங்கே சோத்துக்கே ஒரு நேரம் சோத்துக்கு வழி இல்லை. கல்யாணம் பண்ணி மனைவியை கூட்டு வந்து அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லை. நம்மளை கொண்டு அநேகரை போஷிப்பேனுங்கார. சரி இருக்கட்டும் அப்படின்னு வாக்குத்தத்தம் வரும்போதெல்லாம் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் விசனமாக தான் இருக்குது. ஆனால் பதில் வரும்போது பார்த்துக்கோங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ஒரே துள்ளல், ஹல்லேலூயா உற்சாகம். பதில் வரும்போது நல்லா இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தம் வரும்போது அவ்வளவு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆமாம், ஆனால் ஆண்டவருக்கு பழக்கமே பதில் கொடுக்கறதுக்கு பதிலாக வாக்குத்தத்தத்தை தான் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு. யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு, யாரை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பாருங்க, ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இந்த 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் நினச்சி பார்க்குறேன், ஒவ்வொரு மாதமும் அநேக குடும்பங்களை ஒரு மாதம் முழுவதும் போஷிக்கும்படி கர்த்தர் எங்கள் சபையை இன்னைக்கு பலப்படுத்தி வைத்திருக்கிறார், எங்கள் கைகளை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்க இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் என்றெல்லாம் பாராமல், ஸ்தோத்திரம், ஒரு 15 குடும்பங்களுக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதம் முழுசும் அவங்க குடும்பம் சாப்பிடுவதற்குரிய எல்லா க்ரோசரிஸை வாங்கி கொடுத்து, அரிசியிலேருந்து அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குடும்பங்களை போஷிக்கும்படி எங்கள் சபையை கர்த்தர் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். வட இந்தியாவில் எத்தனையோ மிஷினரி குடும்பங்கள், ஒரு 7 மிஷினரி குடும்பங்கள் எங்கள் சபையின் மூலமாக போஷிக்கப்படுவதற்கு கர்த்தர் எங்கள் கைகளை பலப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கும்போது எங்களுக்கே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆமாம், கல்யாணம் பண்ணி மனைவியை கூட்டு வந்து சாப்பாடு போட வழி இல்லாமல் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கொண்டு அநேகரை போஷிப்பேன்னு. நிறைய நேரங்களில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அதை என்ன செய்ய முடியல, நம்பவே முடியல. ஆபிரகாமை மாதிரி, ஆபிரகாமே கூப்பிடுவார், வெளியே வா, கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் எண்ணி. அவங்க இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு பிள்ளையை தந்தா நல்லா இருக்குமா ஆண்டவரே, மகனே உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் ஆசீர்வதிப்பேன். ஆமாம், அப்படி சொன்ன உடனே உங்களை மாதிரி ஆமைன்னு சொல்ல முடியல ஆபிரகாமால. ஏன்னா ஒத்த பிள்ளைக்கே வழி இல்லை. அவர் கூப்பிட்டு என்ன கொடுக்குறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இவர் ஆண்டவரே ஒரு பிள்ளையை தாருன்னு ஜோம் பண்ணும்போது சாராளம்மா அப்படின்னாங்கன்னா ஹல்லேலூயா, பதில் வந்து விட்டது. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் அந்த சாராளம்மா சும்மா ஒரு பித்த வாந்தி கூட என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அது பாட்டு கல்லூரின மாதிரி சாப்பிட்டத பூரா உட்காந்துக்கிட்டு நிமிந்து உட்காந்துருக்கு சாராளம்மா. ஆபிரகாமும் முழிக்கிறாரு. ஏதாவது பதில் வரும்னு பார்த்தா பதிலே வரமாட்டுக்கு. ஆனால் சும்மா அடிக்கடி ஆண்டவர் கூப்பிடுவார், கடற்கரையின் மணலை உன் கையில் எடு, இதை என்ன கூடுமா, இதே மாதிரி சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவீரே. ஆமாம் மகனே, உன் சந்ததியை இதை மாதிரி நான் ஆசீர்வதி. இப்படி ஒரு டைலாக் விட விட ஆபிரகாமுக்கு அப்படியே வயசு ஏறி ஏறி அப்படியே அத்துக்கிட்டு போகுது. ஆண்டவரே, இதில் 100 வயசு ஆபிரகாம் பிள்ளை பார்த்துருந்தா எப்படி இருந்திருப்பார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமால ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியல, நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. சொல்கிறவர் ஆண்டவர் ஆயிட்ட அப்புறம் என்ன செய்யன்னு சொல்லி சரின்னு கேட்டு வைக்கிறாரு. திரும்ப ஒரு 3வது கூப்பிடுறாரு, பூமியின் தூளை உன்னால் என்ன கூடுமா, என்ன முடியாது, அது மாதிரி சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவீரே. ஆமாம் மகனே, அதே மாதிரி நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். இப்படி அவர் சொல்கிற வாக்கு தத்தத்துக்கெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆமேன் ஆமேன் ஆமேனே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜெபத்துக்கு என்ன வரல, பதிலே வரல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவோம், இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம், கஷ்டமான நேரத்தில் கண்ணீரின் வேளையில் கர்த்தாவேன்னு கதறி நிற்கும் போது, ஸ்தோத்திரம், பிரச்சனை தீர்மான்னு பார்த்தா அவர் பிரச்சனைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நம்மளோட ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். அது சில நேரங்களில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கோ எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டுக்கிறாரு, பேச மாட்டுக்கிறார். நம்ம ஒரு தேவையோட, நம்ம ஒரு பிரச்சனையோட போய் நின்னா அந்த பிரச்சனைக்கு உடனே மருந்து போடுவோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்போம், நம்மளை சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் நம்மளை குறித்த தூரத்தில் உள்ள தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கண்ணீரின் நேரங்களில் வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், எங்கள் பிள்ளைகளை குறித்து சில காரியங்களுக்கு வருத்தமாக இருந்தோன்னா ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர்
அது சம்பந்தமான விஷயத்தை தான் பேசுவார் அப்படின்னு நான் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, அவர் சம்பந்தமே இல்லாமல் ஒரு தேசத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு தேசத்தில் இப்படி ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆண்டவரே, நான் இப்போ உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுற விஷயம் பிள்ளைகள், இந்த பிரச்சனை இப்போ கைக்குள்ளே காலுக்குள்ளே தீரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு ஆள் வேணும், என்ன செய்ய ஏது. இப்போ நானே ஓப்பனாக கேட்டேன், ஆண்டவரே நான் இப்போ பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தேசத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கி, இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு 12 மணி நேரம் கழிச்சு உன் பிள்ளைய அந்த தேசத்துக்கு அனுப்புவியா? திடீர்னு ஆண்டவர் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவார். அது நமக்கு புரியாது. ஆனாலும் நெருக்கமான நேரங்களிலே, உடைக்கப்படுகிற வேளைகளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்கு பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாத காரியங்கள். அதை நீங்க அற்பமா நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான பிரச்சனையோட போராட்டத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி நம்மளோட பேசிட்டு இருப்பார். நிறைய நேரங்களில் நமக்கு அது புரியாததுனால நம்ம அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் பேசுகிறதை உணருகிற விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளை உடைய விசுவாசிகள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமா, நிறைய நேரங்களில் நிறைய விசுவாசிகள் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களோட பேசுறாரு, அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிற சக்தி இல்லாதபடினால ஸ்தோத்திரம் தொடர்ந்து துக்கத்தோடு இருக்கிறார்கள். நானும் கூட 8வது மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு, நித்திய ஜீவனை நான் உனக்கு தருவேன். ஆண்டவரே, சபையை விட்டு துரத்திட்டான், ஒரு சபையை தருவேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லது இந்த ஊர்ல நிறைய ஆத்துமாக்களை தருவேன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பதிலாக நித்திய ஜீவனை இப்ப தந்து என்னத்துக்கு? அதான் நாங்க ஒரு நாள் வருவோமே, இப்போ 8வது மாசமா நித்திய ஜீவனுக்கு வரப்போறோம் அப்படின்லாம் என் மனசு குழம்பிட்டு இருக்குது. ஆண்டவர் அதிலிருந்து சில வெளிப்பாடுகளை கொடுத்தார். அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டானது. நித்திய ஜீவனுக்குள்ள ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரா என்கிற தெளிவை பெற்ற பிற்பாடு தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. நான் இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த வெளிப்பாட்டை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்களும் நித்திய ஜீவனுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக போகிறீர்கள். கர்த்தர் நித்திய ஜீவனையும் அதை சார்ந்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து அனுப்புவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டின் கால விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கெல்லாம் பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டின் காலத்துல நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்திற்கு சமமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமா ரொம்ப முக்கியம்? நித்திய ஜீவன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிப்பதே அன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமிலிருந்து இருந்து சொல்றார். நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போதே அங்க கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். யாராவது எடுத்து அதை வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனம், 15-13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ உன் பிதாக்கள்கிட்ட சமாதானமா நித்திரை அடைஞ்சிரு, ஆனா நான் உன் சந்ததிக்கு இப்படி செய்வேன். 4ஆம் தலைமுறையிலே 400 வருஷம் கழிச்சு அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி பொன்னோடும் பொருளோடும் உன் சந்ததிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எவ்வளவோ கடினத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வர வேண்டியிருந்தது. பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் மோசையை எழுப்பினாரு. அது 400 வருஷம் 430 வருஷம் ஆச்சு. அந்த சிறையிருப்பு மாறி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு? விடுவித்து வெளியே கொண்டு வராரு. என்றைக்கு விடுவித்து வெளியே கொண்டு வந்தாரோ
அந்த நாளில் தான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு சமம். அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பரலோகம் போய் சேர்ற நாள் வரைக்கும் நடுவில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நான் ஒரு சபைக்கு வந்து வீட்டு கூட்டத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு போய் இயேசுவை பற்றி பேசி முழு ஜெபத்துக்கு வந்து இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க. இந்த வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பிரயாண வாழ்க்கைக்கு ஒப்பனையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. நான் சொல்றது புரியுது? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களோ அது மாதிரி ஒரு நாள் நம்ம பாவத்திலிருந்து என்ன செஞ்சோம்? வெளியே வந்தோம். இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது அன்றைக்கு அவர்களுக்கு நிறைய இடர்பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மாரா என்று ஒன்று வந்தது, எரிகோ என்று ஒன்று வந்தது, செங்கடல் என்று ஒன்று வந்தது, யோர்தான் என்று ஒன்று வந்தது. இப்படி நிறைய தடைக்கற்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் குறுக்கே வந்தாலும் மோசேயோடு கூட அவர்கள் எப்படி ஒவ்வொரு பிரச்சனையை ஜெயித்து கடைசில பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசித்தார்களோ அதுபோல இந்த விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, சபை உங்களோடு கூட இருந்து உங்களை நித்திய ஜீவனிலே கொண்டு சேர்ப்பதற்காக தேவன் வாக்கு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் சபைக்கு தேடி வருகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையை தீர்க்காரோ இல்லையோ அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே இன்னும் 2 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று பரிபூரண ஜீவன், இன்னொன்று உயிர்ப்பிக்கிற ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்குள்ள 2 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எக்ஸ்ட்ராவா வைத்திருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு? ஒன்னு பரிபூர்ண ஜீவனை உள்ள வச்சிருக்காரு, இன்னொன்னு உயிர்ப்பிக்கிற ஜீவனை ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அந்த இடங்களிலே இறங்கி வந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சில சம்பவங்களை காட்டுவதும் நம்மளோட பேசுவதும் போன்ற காரியங்கள் நிறைய நேரங்களிலே நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வனாந்தர பிரயாணத்தில், இந்த விசுவாச வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே சத்ருவானவன் நம்மை வீழ்த்துவதற்கும் கீழே தள்ளுவதற்கும் விசுவாசத்தை தடுமாற செய்வதற்கும் கடுமையாய் போராடி கொண்டுதான் இருக்கிறான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் வந்ததோ அது மாதிரி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது, என்ன ஜனங்கள் இவங்க, கொஞ்சம் தண்ணி கசப்பா இருந்தவொன்னே இவ்வளவு முறுமுத்துட்டாங்களே, இவ்வளவு மனுஷங்களா அப்படின்னு அவங்கள சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டில் 4 நாள் பைப்பில் தண்ணி வராட்டா ஜெபம் பண்ண மாட்டோம், சபைக்கே வரமாட்டோம். என்ன சிஸ்டர் வரவே இல்லை அப்படின்னு பாஸ்டர் கேட்டார்னா, போங்க பாஸ்டர் தண்ணி வராமல் கிடக்கு, நான் கிடந்து என்ன பாடுபட்டு இருக்கேன். நான் சொல்ல, நீங்க தான் உண்மையான டிட்டோ இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்க அவங்கள குறை சொன்னீங்க, அவங்களுக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துன்னா அவங்களாவது கொஞ்சம் பேர் எங்கே போய் சேர்ந்தாங்க, பாலுந்தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள போனாங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அந்த சபையில் எத்தனை பேர் போவாங்களோ எனக்கு தெரியல. ஆமாம், டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்து தேவ தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது அப்படியே நீங்கள்லாம் இப்போ உடனே வெளியே போன உடனே ஸ்ட்ரெயிட்டாக நித்திய ஜீவனுக்கு போகிற மாதிரி தான் போவீங்க. ஆமாம், அது திங்கக்கிழமை ஆகணும், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமெல்லாம் ஆகும்போது குடும்பத்துக்குள்ள அப்படியே பிசு பிசுங்கும். அப்படியே ஜெபம்லாம் வரவே வராது. ஆமாம், ஸ்தோத்திரம் வராது, அதுக்கு பேர் ஆத்திரமாக வரும். ஆமாம், அப்புறம் வெள்ளிக்கிழமெல்லாம் நமத்து பிறகு எடுத்து சனிக்கிழமை போகணுமேனு எழும்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்னா அப்போ திரும்ப முகத்தெல்லாம் கழுவி பவுடர் அடித்து உற்சாகமாக ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆமாம், அப்புறம் திங்கக்கிழமை அதே பூஸ்டில் கொஞ்சம் இருக்கிறது, இப்போ செவ்வாய்க்கிழமை டிம்மாயி இப்படியே காலத்தை ஓட்டினா உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்கள குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்த போராட்டம் மாதிரி தான் நமக்கும் வருது, நமக்கு வந்த போராட்டம் தான் அவங்களுக்கும் வந்தது. நான் அந்த பைபிளை வாசித்து பார்க்கும்போது 6 லட்சத்துக்கும் அதிகமான புருஷர் இருந்தாங்களாம். அப்போ மனைவி மாதிரி எவ்வளோ இருந்திருப்பாங்க? அவங்களும் 6 லட்சத்துக்கு மேலே இருந்திருப்பாங்க. 6 லட்சமோ 10 லட்சமோ தெரில. அப்புறம் பிள்ளைகள் 2 வச்சா கூட எப்படியோ ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு 24 லட்சம் பேர் எங்கிருந்து கிளம்பியிருக்காங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. எகிப்திலிருந்து 24 லட்சம் பேர் வெளியே வந்திருக்காங்க. 24 லட்சம் பேருக்கு ஒரு பாஸ்டர் மோசே. இது பாருங்க, பிதாவானவர் மக்களை அதிகமாக நேசிச்சாரா, இயேசு அதிகமாக நேசிச்சாரா? யார் அதிகமாக நேசிச்சாரு? பிதாவானவர் இயேசு அதிகமாக நேசிச்சாரா, ஜனங்களை அதிகமாக நேசிச்சாரா? ஜனங்களையா? வாங்கம்மா, ஜனங்களை நேசிச்சனால இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறா மாதிரி இறங்கி வந்து இவர் என்
நேசகுமார் இவர்கள் பிரியமா இருக்கேன்னு சொன்னாரு. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது புறா வந்ததா? இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன வந்தது? புறா வந்தது. சத்தம் எப்படி கேட்டுச்சு? இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கேன். அவருக்கு சத்தம் மட்டும்தான் வந்தது. நீங்க சொன்னதுதான் கரெக்டு. ஆமா, பாருங்க, மக்கள் மேல உள்ள அன்புக்காக இயேசுவை போட்டார். இயேசுவை சாக ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப உண்மையான அன்பு யார் மேல அதிகமா இருந்திருக்குது? மக்கள் மேலதான் இருந்திருக்குது. 24 லட்சம் பேர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யறாங்க? வெளியே வராங்க. அப்படி வந்தவர்களில் வேதம் சொல்கிறது 2 பேரை தவிர மிச்சம் யாருமே கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கலையாம்? உத்தமமா இருக்கலையாம். அது எனக்கு அந்த வசனம் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க. 32 எண்ணாகமம் 32 12ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்களை நான் ஆபிரகாம், ஈசா, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார். பார்க்கவே மாட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன்? ஆணையிட்டேன். அப்ப யார் தான் உத்தமமா இருந்தாங்க? 11 வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம். உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்ரின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவை தவிர வேற ஒருத்தரும் என்னை உத்தமமா என்ன செய்யல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 2 பேரு, இன்னும் சொல்ல போனா இந்த 2 பேருடைய குடும்பம் தான் ஆரம்பித்ததில் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். 24 லட்சம் பேர்ல யோசுவா குடும்பத்தையும் காலேப் குடும்பத்தையும் தவிர பெரும் கூட்ட ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த விசுவாச வாழ்க்கை என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. நம்ம புதுசா ரட்சிக்கப்படுற மக்களுக்காக எவ்வளவோ கிரயத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதை விட சபைக்குள் கர்த்தரை ஆராதிக்கிற மக்களை தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்வதற்காக செலுத்தப்பட வேண்டிய கிரயம் அதிகமா இருக்குது. 430 வருஷம் அடிமையாயிருந்த ஜனங்களை விடுவிப்பதற்கு ஒரு 10 அற்புதம் போதுமானதா இருந்தது. மோசையின் கோலை கொண்டு செய்யப்பட்ட 10 அற்புதங்கள் 430 வருஷம் அடிமையாயிருந்த ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து விட்டது. ஆனால் வெளியே வந்த ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு சேர்ப்பதற்கு முடியாம போச்சு. அப்படித்தானே? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ரட்சிக்கப்படுறது பெருசு இல்லைங்க. இந்த வனாந்தர பிரயாணத்துல, இந்த விசுவாச வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை காத்து கொள்றதுதான் ரொம்ப பெருசு. பிள்ளைய பெக்கிற வரைக்கும் பிள்ளைய பெத்துட்டா போதுமாங்க. ஆனா பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் வளர்க்கறது ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம். அதை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியல. நான் சொல்றேன், ரட்சிக்கப்படுறது ரொம்ப பெருசு பேசுற காலமெல்லாம் முடிஞ்சுது. ஆமா, ஒரு சின்ன அற்புதத்தின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களை ரட்சித்து விட முடியும். ஆமா, ஸ்தோத்திரம். ஆனால் பெற்ற ரட்சிப்பை காத்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற விஷயமோ அவ்வளவு லேசான காரியம் அல்ல. உலகத்துல திருடன் திருட வர்றான், அழிக்க வர்றான், கொல்ல வர்றான். யார? திருடனுக்கு அல்லாத சொத்துக்களை. திருடன் யாரு? பிசாசு. அவனுக்கு எதிரி யாரு? கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, அவனால் திருடப்பட்ட, கொல்லப்பட்ட, அழிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் இறங்கி வந்து ஜீவனை உண்டாக்குறாரு. அந்த ஜீவனை அவர் பரிபூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து அவங்களை அழிக்க கொல்ல பார்க்கறான். ஆனா கர்த்தர் வந்ததனுடைய நோக்கம் அந்த திருடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த விசுவாச வாழ்க்கையில எங்கெல்லாம் நீங்க திருடனால் தாக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சிதறடிக்கப்பட்டு இருக்கீங்களோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை உயிர்ப்பிக்கும்படி தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க விசுவாச வாழ்க்கையில நான் இப்படி உடைக்கப்பட்டுட்டேன், நொறுக்கப்பட்டேன் இல்ல, அங்கே வந்து உங்களை உயிர்ப்பிப்பதற்காக கர்த்தர் வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எஸ், அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நான் 2 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று உயிர்ப்பிக்கிற ஜீவன், இன்னொன்று பரிபூரண ஜீவன். இந்த 2ஐயும் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு?
நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த நித்திய ஜீவன் என்பது ஜெபத்திற்கான பதில் அல்ல, அது வாக்குத்தத்தமா இருக்கிறது. ஏனென்றால் அது நாளைக்கு நிறைவேற போற காரியம் அல்ல, இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியம் அல்ல. என்றைக்கோ ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், தருவேன் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த விசுவாச வாழ்க்கையில எத்தனையோ நேரங்களிலே திருடனால் திருடப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்படுகிற இடங்களிலே அவர் இறங்கி வந்து நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். 8வது மாசம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க ஜெப வாழ்க்கையில செத்து கிடக்கீங்களா? உங்க வேத வாசிப்புல செத்து கிடக்கீங்களா? ஸ்தோத்திரம். பரிசுத்த வாழ்க்கையில நீங்க செத்து கிடக்கிறீங்களா? அவர் உயிர்ப்பிக்கிற ஜீவனை அனுப்பி மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து இந்த வனாந்தர பிரயாணத்திலே கானானை நோக்கி, நித்திய ஜீவனை நோக்கி தொடர்ந்து வெற்றி நடை போட உங்களை பலப்படுத்த வாக்கு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையில நிறைய பேரை பிசாசு எந்த விஷயத்துல ஏமாத்திருக்கான் தெரியுமா? ஒரு தடவை பாவம் செஞ்சோன்னு இதோட நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கேயே ஸ்ட்ரக்கப் ஆகி அவங்கள அந்த வனாந்தரத்தில் அங்கேயே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிப்பாட்டிடுறான். There should be no stagnant. There should be no stagnation. எங்கேயுமே தேங்கி நிற்கிற ஒரு காரியம் இஸ்ரவேலுக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. எங்கேயாவது அவங்க விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரா? நோ. சாப்பாடு வேணுமா? நான் உனக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்குறேன். ஐயோ எங்களுக்கு வெஜ்ஜி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்துட்டு ஒரு நான்வெஜ் கிடைச்சா நல்லா இருக்கும், சரி கீழ்காட்டு அனுப்பி காடையை கொடுக்குறேன். என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. நீ கானானை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நடந்து போய்கிட்டே இருக்கணும். விசுவாச வாழ்க்கை தான். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பிசாசு அங்கங்க ஒரு வீட்டை கொடுத்து, சொத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஒரு ஆசபாசங்களை கொடுத்து, சொந்த பந்தத்தை கொடுத்து, அப்படியே அங்கங்க என்ன ஆக்கிட்டான்? நித்திய ஜீவனை குறித்து யோசிக்க விடாமலே அவங்கள என்ன ஆக்கிட்டான்? ஸ்ட்ரக் ஆக்கி வச்சிட்டான். ஆமா, ஸ்ட்ரக் அப்படி அப்படியே அங்கங்க ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. நான் ஒரு 3 பாயிண்ட் வேகமா சொல்லுவேன். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நேரம் கிடைச்சா நம்ம அடுத்ததுக்கு போவோம். நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். அந்த 3 பாயிண்ட் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற 3 காரியங்கள். 1, எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். என்னோடு கூட உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற காரியங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 10 வசனத்தை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். ஆனா அதிலிருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிக்க விரும்புறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 15 முதல் ஒரு 10 வசனம் 24 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து நம்ம ஒரு 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். 1, நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிற காரியங்களாக சிலவற்றை அங்கே குறித்து வைத்திருக்கிறார். நான் எப்படி இதை சொல்றேன்னு சொன்னா, கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுதான் தகுதி என்று ஆண்டவர் சொல்லி வைத்தபடினாலே அந்த காரியங்களை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 15, 16 ஆகிய வசனங்கள். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். முதல் தகுதி என்ன தெரியுமா? அப்பப்ப ஆண்டவர் இட்ட ஆணையை, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ணணுமா? நினைக்கணுமா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு. இந்த வாக்கு தத்தத்தை அப்பப்ப என்ன செய்யணுமா? அப்பப்பன்னா மாசத்துக்கு ஒரு தடவையா? வருஷத்துக்கு ஒரு தடவையா? 6 மாசத்துக்கு ஒரு தடவையா? எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவரோட நான் வட இந்தியா போயிருக்கும்போது ராத்திரி சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு படுப்போம். அப்போ டெய்லி ராத்திரி ஜோம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே, இன்று இரவு உடைய வருகை இருக்குமானால் என்னை உம்மோடு எடுத்து, நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது, ஊழியம் இருக்குது, எவ்வளவோ செய்யணும். ஆனாலும் அன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ணி முடிக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இன்று இரவு உடைய வருகை இருக்குமானால் என்னை உம்மோடு எடுத்துக்கொள்ளும். நான் யோசிக்கிறேன், அந்த மனுஷனுக்கு நித்திய ஜீவனை குறித்து எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, நித்திய ஜீவனை அடிக்கடி நினைத்து பார்க்கிற ஒரு பழக்கத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கூட அந்த பழக்கத்தை உடையவர்களா இருக்கலாம். அப்பப்ப பரலோகத்தை நினைக்கிற நினைப்பு உங்களை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டு அப்படியே அடிக்க போறோம், டக்குன்னு பரலோகம் ஞாபகம் வருது. என்ன செய்வோம்? இவனை அடிச்சு இவளை அடிச்சு நான் ஏன் அந்த பரலோகத்தை இழப்பானே, போய் தொலைப்போ. ஒரு பிரச்சனையில பொங்கி காக்கா மாக்கான்னு கெட்ட வார்த்தைலாம் வர்ற மாதிரி டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? பரலோகம் ஞாபகம் வருது. இதை பேசுறதுனால நான் பரலோகத்தை இழக்கணுமா? போ போ, நல்லா இருந்துட்டு போ. நடக்குமா நடக்காதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு,
எப்பவும் அந்த உடன்படிக்கையை நினைச்சு பாரு. எப்பவும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை நினைச்சுக்கோ. பரலோகம் ஒண்ணு இருக்குனுங்கிறத அப்பப்ப என்ன பண்ணிக்கோ, நினைச்சுக்கோ. சிலருக்கு அந்த நினைப்பே வர்றதில்லை. அந்த நினைப்பு இல்லாததுனாலதான் அப்படியே அகம்பாதமா பேசுறது, ஆணவமா பார்க்கறது, எடுப்பா நடப்பது, அப்புறம் அடுக்கா நமக்கு வர மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் ஆமா வாயை திறந்தாங்கன்னா குத்து வெட்டு கத்திக்க எல்லாம் பறந்துடும். இதெல்லாம் ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பரலோக எண்ணமே இல்லை. பரலோக சிந்தை உள்ளவர்களாக நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புற. அப்படி இருந்தா நீங்க நித்திய ஜீவனுக்கு தகுதியான ஆளா இருக்கிறீங்க. அந்த நினைவு, சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, பரலோகத்தை, நித்திய ஜீவனை அப்பப்ப என்ன செய்யணுமா? நினையுங்கள், நினையுங்கள். அவர் ஈசாக்கு கிட்ட ஆணைய என்னன்றைக்கு என்ன செய்யுங்க? நினைத்திருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னாரே, ஓ சந்ததியை கொண்டு வருவேன் சொல்லி, அவர் எங்களை கொண்டு போவார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து கொண்டிருங்கள். நித்திய ஜீவனை குறித்தே நினைத்து கொண்டிருங்கள். அது உங்களை பரலோகம் கொண்டு போவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். நான் ஒரு நல்ல வழி சொல்லி தரேங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வேற எதுக்கெல்லாமோ வழி சொல்லி தராங்க. உடனடியாய் பணக்காரன் ஆவதற்கு வழி, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சபை இல்லை. உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் வழி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சபை இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், டெய்லி எதை நினைக்கணும்? நான் பரலோகம் போகணுமே, நான் நித்திய ஜீவனுக்கு போகணுமே அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யணும்? வரணும். நான் அந்த அக்கா கட்டிட்டு வந்த சேலையை வாங்கிடணுமே, இந்த நகையை நான் வாங்கிடணுமே, இந்த புது ஹோட்டல் தந்திருக்காங்க அங்கே போய் எப்படியாவது சாப்பிட்டுணுமே, இதையே நினைப்பா அலையக்கூடாது விசுவாசிகள். விசுவாசிகள் எந்த சிந்தையாகவே இருக்கணுமா? பரலோக சிந்தையாவே இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியம் அந்த வேத பகுதியிலே போட்டு 22ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய தப்பு, கானானுக்குள்ள போக முடியாததற்கு இடையூறா இருந்த ஒரு விஷயம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அபிஷேகம் பண்ணவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க? தொடாதீங்க. எனக்கு தெரியல அது என்ன தொடுறது. ஆமா, கெட்ட நோக்கத்தோட அல்லது அவங்கள பாதிப்புக்குள் ஆக்கும்படிக்கு அவர்களை நெருங்காதீங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தது ஒரு மகிமையானது ஒன்று. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது ஒரு விலையேற பெற்ற ஒன்று. அதுக்குள்ள உங்க கையை விடாதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை. அது எதை பாதிக்குமா? நித்திய ஜீவனை பாதிக்கும். அது பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு தடையா இருக்கும். அதோடு கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாதீங்க. அப்படின்னா வனாந்தரத்தில் நடந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அதை செஞ்சிருக்காங்க. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அது அவங்க கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையா இருக்கிறபடினாலே அங்கே கர்த்தர் அதை எச்சரிக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணி வச்சதை தொடாத, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்ய நினைக்காத, தீங்கு செய்யாத. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தது எதுவா இருந்தாலும், கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறது எதுவா இருந்தாலும் அதை தொடாதீங்க. கர்த்தர் ஒன்றை நியமித்து உங்களை நடத்தி வச்சிருப்பார்னா அதற்கு அடங்கி இருக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் தீது பேசாமல் இருக்கும்போது நீங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஆனா பிசாசுடைய பெரிய தந்திரம், ரொம்ப லேசா கர்த்தருடைய ஊழியர்களை தாறுமாறா பேச பண்ணுகிறான். ஆமா, ரொம்ப லேசா பேசுறது. நீங்க அதுக்கு பயப்படணும். ஏங்க உண்மையாவே இருக்கட்டும், நான் அதை என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவதற்கு கர்த்தர் என்ன வைக்கல. உங்க ஊழியக்காரங்களை மட்டும் இல்ல, எந்த ஊழியக்காரங்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அது நம்முடைய வேலை இல்ல. நீங்க செஞ்சீங்கன்னா அது நித்திய ஜீவனுக்குள் போவதை தடை செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது நமக்கு தேவையில்லை. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு எது நம்மளை தகுதிப்படுத்துகிறது? பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கும் அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா? ஊழியம். இது என்னது? நீங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சுவிசேஷமா சொல்றது என்னது? நீங்க செய்யற ஊழியம். இதை செய்தால் நீங்க பரலோகத்துக்கு தகுதியான ஆளாய் மாறுகிறீர்கள். ஆமா, இதை செய்தா நீங்க பரலோகத்துக்கு தகுதியான ஆளா மாறுறீங்க.
ஆண்டவர் இதை ஒவ்வொருத்தையும் எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தான் பெற்ற ரட்சிப்பை சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்காக அவர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னோட முடிஞ்சது இல்லைங்க. அடுத்த சந்ததிக்கு அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறதிலே அவர் அவ்வளவு கவனம் செலுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் சொன்னேன்ல அந்த 24 லட்சம் பேர் புறப்பட்டு வந்தாங்க. அதுல யோசுவாவையும் காலேவையும் தவிர எல்லாரும் வனாந்திரத்தில் செத்துட்டாங்கன்னு சொன்னேன்ல. இந்த யோசுவாவையும் காலேவையும் ஏன் தெரியுமா அவர் உள்ள கொண்டு போனாரு? இவர்கள் அடுத்த சந்ததிக்காக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கர்த்தர் செய்த கிரியைகளை அடுத்த சந்ததிக்கு இவங்க அறிவித்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் அந்த வசனத்தை வாசித்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வேற மற்றவன் பூரா குறை சொல்லிட்டு இருந்தான், பிரச்சனையை பேசிட்டு இருந்தான், மோசைக்கு விரோதமா வந்தான், ஆரோனுக்கு விரோதமா வந்தான். அவ்வளவு பேரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனா யாரு அடுத்த சந்ததிக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்களோ, அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்துவின் அன்பை கொண்டு போனார்களோ, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, யோசுவா 24 அதிகாரம் ஸ்தோத்திரம் 15 வசனம். யாராவது வாசிங்க பார்ப்போம். யோசுவா 24:15. யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமா, கர்த்தரையே சேவிப்போம். நீங்க அவர் கேட்கிற, பின்ன நீங்க யாரை சேவிப்பீங்க? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா நீங்களும் உங்க வீட்டாரும் யாரை சேவிக்கணும்? அப்ப தன் வீட்டாருக்கு அவர் சுவிசேஷம் அறிவிச்சு கர்த்தருடைய வழிகளை போதிச்சு சரியா நடத்தியிருக்காரா இல்லையா? யோசுவா செஞ்சாரா இல்லையா? செய்திருக்கிறார். காலேபு செய்தாரான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அதே யோசுவா 15 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிங்க. காலேபுடைய மகா வந்து ஒரு காரியத்தை கேட்பாள். அவள் புறப்புகிடையில் காலேபுடைய மகா வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரு காரியம் கேட்கா. புறப்பட்டு போகும்போது, எப்பா எனக்கு வயல்வெளிகளை ஒன்று தாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படி சொல்லி கழுதையை விட்டு கீழே இறங்கி கேட்கிறான். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை என்ன செய்தானா? கொடுத்தான். ஆமா, இந்த குணம் யார் குணம் தெரியுமா? தானும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், தன் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிற குணம் யார் குணம் தெரியுமா? காலேபுடைய குணம். அதனாலதான் காலேபு, நீங்க உபாகமம் 1 அதிகாரத்துல 4 அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் கேட்கிறாரு, நான் புறப்பட்டு வரும்போது 40 வயசு, அப்போ எனக்கு இருந்த அதே பலன் இப்ப 80 வயசுல இருக்குது, எனக்கு அந்த மலைநாட்டை தாங்க அப்படிங்கிற குணத்தை, நல்ல சுவாபத்தை தன் பிள்ளைகளுக்குள்ளே கடத்துகிற ஒரு பழக்கம் காலேபுக்கு இருந்தது. இன்னைக்கு நாம பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடத்துகிற, அடுத்த சந்ததிக்குள்ளே அனுப்புகிற, சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். ஒரு கேள்வி கேட்பேன், கை தூக்கி உங்களை அவமானப்படுத்த விரும்பல. என் மூலமா இன்னும் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா கை தூக்குங்கன்னு நான் சொல்லலை. உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க. என் மூலமா ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலைங்க, என் மூலமா ஒருத்தர் கூட சர்ச்சுக்கு வரல, என் மூலமா ஒருத்தர் கூட சுவிசேஷத்தை கேட்கல அப்படின்னா நீங்க இங்கே கை தூக்க வேண்டாம். இந்த மாசம் முடியறதுக்குள்ள அதை செய்ய பாருங்க. அதுதான் நீங்க பரலோகத்தில் போவதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிற காரியமா இருக்குது. அட்லீஸ்ட் அடுத்த 1 மாசத்தையாவது எடுத்து, 2 மாசத்தையாவது எடுத்து, இந்த கிறிஸ்துமஸுக்குள்ளேயாவது நான் ஒரு 4 ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்தி சபைக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற எண்ணம், தாகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நான் சொல்லுவேன், நித்திய ஜீவன் உங்களுக்காகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மற்றபடி நான் அப்படி பண்ணிட்டு அபிஷேகம் பெற்ற துள்ளி குதிக்க உருள்றேன் பிறல்றேன், உன்னால 10 பைசா பரலோகத்துக்கு லாபம் இல்லை. சும்மா வாயிலேயே பரலோகத்தை விற்கிற ஆட்களுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீங்க பெற்ற ரட்சிப்பை சுவிசேஷமா மற்றவங்களுக்கு சொன்னா என்ன நடக்குமா? அந்த 18ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிருவோமா? ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 18 என்ன நடக்கும்? இந்த 3 காரியத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னா என்ன நடக்கும்? 18ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். சுதந்திர பாகமாக, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன். கானான் தேசத்தை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த அந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வரிசையா ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? நினைக்கணும் பரலோகத்தை. அப்பப்போ என்ன செய்யணும்? ஆமா, டெய்லி பரலோகத்தை நினைக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கப்போ டெய்லி நான் கொஞ்சம் பரலோகத்தை நினைப்பேன்? அவன் நீங்க மட்டும் டெய்லி பரலோகத்தை நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால பாவமே செய்ய முடியாதுங்க. ஐயோ நான் பரலோகத்துக்கு போகணும்,
நான் ஆண்டவர் பிரியமா நடக்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்தை அடிக்கடி நினைக்கிறவர்களால பாவமே செய்ய முடியாம போயிடும். ஆமா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணதை தொடக்கூடாது, தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், நல்லதோ கெட்டதோ. இட்ஸ் நாட் மை டியூட்டி டு கிரிட்டிசைஸ் எனி மேன் ஆஃப் காட். எந்த தேவனையும் கிரிட்டிசைஸ் பண்றது என் வேலை இல்ல அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். மூணாவது ஒரு காரியம் செய்யணும், நாம பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சுவிசேஷமா என்ன பண்ணணுமா? சொல்லணுமா? உங்க நெஞ்சுதான் உங்களை நியாயம் தீர்க்க வேண்டும். உங்க மனசாட்சி உங்களுக்கு நியாயம் சொல்லணும். உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் எழுப்புதலை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த எழுப்புதலுக்கான கிரயம் செலுத்தப்பட்டு நிறைவடையும் போது கர்த்தர் எழுப்புதலை நம்முடைய சபையின் மூலமாய் நம்முடைய பட்டணத்திலே, தேசத்திலே ஊற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரானால் அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். பரலோகத்தை நினைத்து கொண்டே இருப்போம், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் எழும்பாமல் இருப்போம், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருப்போம். 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின சுதந்திரமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன். எத்தனை பேருக்கு அந்த கானான் தேசம் வேணும்? அத்தனை பேருக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை நினைத்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. இந்த காலை வெள்ள ஆண்டவரே, அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. காலம் கடைசியாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாதபடிக்கு எத்தனையோ வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரோட வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்னை பாத்திரவானாய் மாற்றுங்கப்பா. கடமைக்கான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவான்னு சொன்னது போல ஆண்டவரே, எப்பொழுதும் அந்த பரலோகத்தை குறித்ததான ஒரு தரிசனம் ஆண்டவரே, பரலோகத்தை குறித்ததான ஒரு எண்ணம் என் சிந்தையில ஓட கத்த கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் ஒருபோது எழும்பாதபடிக்கு என் நாவை காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தோப்பனே, அது மாத்திரல்ல, இந்த கடைசி நாட்களிலே நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் நாமத்தை நான் அறிவிக்க தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர், இந்த காலை வேளையில உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நம்ம நினைக்கலாம், இந்த உலக பிரகாரமாய் அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. 1000 சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கி லீலி புஷ்பம், பார்க்கத்தக்க ஒரு ரூபம் இல்லாமல் உங்களுக்காய் எனக்காய் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தாரே. உனக்காக நான் ஜீவனை கொடுத்தனே, எனக்காக நீ என்ன செய்தார்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பென்றால் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பென்றால் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர்.
நீயோ இனிமேல் கடன் வாங்குவதில்லை, அநேக சாதிக்கு கடன் கொடுப்பார். நீயோ இனிமேல் கடன் வாங்குவதில்லை, அநேக சாதிக்கு கடன் கொடுப்பாய், அநேக சாதிக்கு கடன் கொடுப்பார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். பொய் சொல்ல தேவன் மனுஷனல்ல, மனமர மனு புத்திரனல்ல. பொய் சொல்ல தேவன் மனுஷனல்ல, மனமர மனு புத்திரனல்ல, மனமர மனு புத்திரனல்ல. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றவர், நிச்சயம் உனக்கு அளித்திடுவார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றவர், நிச்சயம் உனக்கு அளித்திடுவார், நிச்சயம் உனக்கு அளித்திடுவார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் வார்த்தை மாறாதவர். தேவன் வார்த்தை மாறாதவர், தேவன் வார்த்தை மாறாதவர். ஜெபம் ஜெபம் துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேதம் வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசியில் 9500373818. தொலைபேசி எண் 0461231022.
சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.